ஏசாயா 49ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். படிங்க பிரதர். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலையும் இந்த வசனத்திலிருந்து நம்ம கவனிக்க போகிறது யாக்கோபின் வல்லவர். அப்போ ஆண்டவருக்கு இருக்கிற பல பேர்களிலே ஒரு நாமம், ஒரு பெயர் என்னன்னு சொன்னால் யாக்கோபின் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இப்படி கர்த்தருக்கு பெயர்னு சொல்லும் பொழுது அது ஏன் யாக்கோபின் வல்லவர்ன்ற ஒரு பெயர் ஏன் ஆண்டவருக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அதற்குள்ளே புதைந்திருக்கிறதான விஷயம் என்னென்னா ஆண்டவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கவர்னன்ட், அவனோடு கூட செய்ததான முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை எப்படி ஆண்டவர் கையாண்டு வந்தார், அதை எப்படி பாதுகாத்து கொண்டு வந்தார், இவைகள் எல்லாம் அந்த பெயருக்குள்ளே அடங்கியிருக்குது. ஆமென். யாக்கோபு யார்? அவன் ஒரு எத்தன், ஏமாற்றுக்காரன், சோதரம். அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன், அப்படிப்பட்டதான மனுஷனுடைய லைஃப்லையும் ஆண்டவுடைய இரக்கம், ஆண்டவுடைய அன்பு, ஆண்டவுடைய தயவு, ஆண்டவுடைய உடன்படிக்கை இவைகள் எல்லாம் இருந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கூட கர்த்தர் என்ன பண்ணார்? துணையாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ முற்பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் பாராட்டினதான எல்லா காரியத்தையும் எவ்வளோ அழகாக கர்த்தர் கடைபிடித்து கொண்டு வந்தார், அவர்களெல்லாம் லைஃப்பில் எப்படியெல்லாம் ஜெயிக்க வைத்தார் என்பதை பார்க்கும்போது என்ன பேர் கொடுக்கப்படுது? யாக்கோபின் வல்லவர். ஒன்றுமில்லாமல் போனவனை லைஃப்பில் ஜெயிக்க வைத்தவர், அவனுக்கு 2 பரிவாரங்களை தந்தவர். ஆமென், ஹல்லேலூயா என்று சொல்லி வேதத்தில் ஒரு சில இடங்களில் யாக்கோபின் வல்லவர் என்கிறதான பெயரானது வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு 3 இடத்துல அந்த பெயரானது மென்ஷன் ஆகுது. 3-4 இடங்களில் நான் சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுகிறவள் எழுதி கொள்ளுங்க. ஒன்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. யாக்கோபுடைய வல்லவருடைய கரங்களினாலே பலத்தன. ஆமென். யாருடைய கரமா? யாக்கோபுடைய வல்லவர் அங்கே சொல்லப்படுகிறது. அவருடைய கரங்களினாலே பலத்தன. அப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா, காட் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட். ஆமென். தேவன் தன்னுடைய கரத்தினாலே எப்படி பலப்படுத்துகிறார், எப்படி காப்பாற்றுகிறார் என்கிற காரியம்தான் இந்த வசனம் சொல்கிறது. ஆமென். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வல்லவருடைய கரங்கள் பலத்தன. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபுடைய வல்லவர் அப்படின்னு சொன்னால் அவருடைய பலனும் அவருடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. ஐசையா 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நம்ம எடுத்திருக்கிற வசனத்தில் அங்கே என்ன சொல்கிறார் சொன்னால், அங்கே டெலிவரன்ஸ், அதை தான் முக்கியமாக அங்கே பார்க்குறார். ஆமென். ஜஸ்டிஸ், டெலிவரன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் பீப்புள். அதாவது என் ஜனத்தை நான் விடுதலை ஆக்குவேன், என் ஜனத்துக்கு நான் நீதி செய்வேன், அவனுடைய சத்துருவை நான் முறியடிப்பேன். யாருன்னா யாக்கோபுடைய வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபுடைய வல்லவர்ன்ற பெயருக்குள்ளே மறைந்திருக்கிறது என்னென்னா, நான் என் ஜனத்தை விடுதலை ஆக்குவேன், என் ஜனத்துக்கு நான் நீதி செய்வேன் என்கிற அற்புதமான தெய்வீக குணம் யாக்கோபுடைய வல்லவருக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஆமென், சோத்திரம். 3வது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்று யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வார். அப்ப இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பாலை குடித்து. ஆமென், ஹல்லேலூயா. இது காட்ஸ் ப்ரொவிஷன் அண்ட் த ஃபியூச்சர் க்ளோரி ஆஃப் ஜாயன். ஜாயனுக்கு இருக்கிறதான எதிர்காலத்தை குறித்தும், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னுடைய ப்ரொவைடர் என்கிறதான தாட்டில் தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனத்தில் யாக்கோபின் வல்லவர் யாருன்னு சொன்னால், அவர் தன் ஜனத்தை போஷிக்கிறவர், தன் ஜனத்தினுடைய எதிர்காலத்தின் தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்காலத்தை வணைகிறதான கர்த்தர். ஆமென். அது இந்த வசனத்தில் அதை கர்த்தர் பேசுகிறார். சோத்திரம். சாம்ஸ், சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம்.
132 சங்கீதம் 2ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். 2ஆம் வசனம் போடுங்க. 2ஆம் வசனம் அவன் சொல்றான், கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். அப்போ யாக்கோபின் வல்லவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்னன்னு சொன்னா, இந்த வசனத்தில் நாம் விளங்கி கொள்கிறது என்னன்னா, காட்ஸ் பிரசன்ஸ் அமாங் ஹிஸ் பீப்புள். தேவ ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய சமூகம் பிரசன்னம் இருக்கிறது என்பதை விளங்குது. ஆமென். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றான், யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண மாட்டோம். நான் அவருக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை நான் கற்ற வரைக்கும் அப்படின்றான். அப்படின்னா யாக்கோபின் வல்லவர் எங்கே வாசம் பண்ணுவாராம்? தேவ ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடியவர். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபின் வல்லவர் என்பது தேவனுக்கு கொடுக்கிறதான ஒரு பெயர். அந்த பெயருக்குள்ளே இப்படிப்பட்ட தன்மைகள், தெய்வீக குணங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்குது. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இந்த வசனத்தில் நம்ம எடுத்ததான வசனத்தில் ஐசையா 49:26 ஒரு வார்த்தை வருது. என்னன்னா, கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை. ஆமென். ஹல்லேலூயா. 2 வார்த்தை சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் 2 வேர்ட்ஸ்? ஆமென். ரட்சகர், மீட்பர், சேவியர் அண்ட் ரிடீமர். ஆமென். ரெண்டுமே ஒன்று போல தான் நமக்கு பழக்கத்தில் தோணுது. ரட்சகரேன்னு சொல்கிறோம், எங்கள் மீட்பரேன்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லி கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் 2 வார்த்தைகள், ஆங்கிலத்தில் 2 வார்த்தை, தமிழில் 2 வார்த்தை இருக்குது பாருங்கள். அவைகளுடைய சாராம்சம் என்ன? ஏன்னா, நான் உன் ரட்சகரும் உன் மீட்பருமாக இருக்கிறத மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு ரட்சகரும் மீட்பருமாக இருக்கிறார் என்பதை உலகத்து ஜனமானது கண்டு கொள்ளும். ஆமென். அப்போ ரட்சகர் அப்படின்னா என்ன? ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சேவியர் அப்படின்னு சொன்னால், ரட்சிப்பு அப்படின்னா உடனடியாக ஒரு ஆபத்தில் இருக்கிறவனை அந்த ஆபத்திலிருந்து எடுப்பது. ஆமென். ஒருத்தன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு இருக்கிறான்னு சொன்னால், இமிடியேட்டாக நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தன் அந்த தண்ணிக்குள்ளே குதித்து அவனை என்ன பண்ணணும்? வெளியே கொண்டு வரணும். அவன் மரிப்பதுக்கு முன்பதாய். ஒரு தீயில சிக்கி கொண்டான்னு சொன்னால், ஃபயர் ஃபைட்டர் உடனடியாக அவன் என்ன பண்ணணும்? எடுக்கணும். அவன் யார், பேர் என்ன, ஊர் என்ன, ஜாதி என்ன, அது என்ன, இது எல்லாமே அங்கே எதுவும் பார்க்க முடியாது. இம்மீடியட்டாக உடனடியாக அவனை காப்பாற்ற வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பேர் என்ன? சேவியர். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சகர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாவத்திலிருந்தும், அதாவது வெளியே வர முடியாததான பலவிதமான காரியங்களில் இருந்த பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது முதல் நடவடிக்கை. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீ யாரா வேணாலும் இருக்கட்டும், ஸ்தோத்திரம், நீ வெளியே வர முடியாதபடி ஒரு காரியத்துக்குள்ளே சிக்கி மாட்டி தவித்து கொண்டிருந்த காலகட்டத்தில், அது பாவம், சாபம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ரட்சகர் உடனடியாக அதிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளியே கொண்டு வந்துட்டார். ஸ்தோத்திரம். அது ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரிடம்ஷன், மீட்பர். மீட்பு அப்படின்னா என்னன்னு சொன்னால், மீட்பு இது அல்ல. மீட்பு எப்படின்னு சொன்னால், அது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது. ஆமென். அதில் கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வீட்டை நான் மீட்டுக்கொள்ளணும். ஆமென். அது அடமானத்தில் இருக்குது. நான் அதை மீட்டுக்கொள்ளணும். நான் என்ன பண்ணணும்? குடுகுடுன்னு ஓடி போய் என்ன பண்ணிட முடியாது? தூக்கின்னு வந்துட முடியாது. என் நகையை நான் அடமானத்தில் வச்சுட்டேன், நான் அதை மீட்கணும் அப்படின்னா டபடவுன்னு ஓடி போய் லாக்கரை திறந்து மொத்தமாக வாரின்னு வந்துட முடியாது. அங்கே என்ன இருக்குது? சட்டம் இருக்குது, பேப்பர் ஒர்க் இருக்குது. சோதரம், நீங்கள் 2 பேரும் பேப்பர் ஒர்க் பண்ணணும், எழுதணும், சைன் பண்ணணும். ஆமென். அதுக்கு அப்புறமா தான் அதை என்ன பண்ண முடியும்? மீட்டு கொண்டு வர முடியும். அப்போ மீட்பது என்பது ரட்சிப்பு மாதிரி டக்குன்னு தூக்கிறது இல்லை. அங்கே போய் நின்று என்ன ஏதுன்றத பார்த்து அதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்ன என்பதை எடுத்து, சோத்திரம், லா பிரகாரம் தான் நான் என்ன பண்ண முடியும்?
அதை நான் மீட்டு கொண்டு வர முடியும். அதற்கு நான் விலை கிரயம் கொடுக்கணும்னா விலை கிரயம் கொடுக்கணும். என்ன நான் கொடுக்கணுமோ அதை என்ன பண்ணணும், கொடுத்து தான் நான் அதை மீட்டு கொண்டு வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரெண்டு அழகான வார்த்தையை தன்னுடைய தாசனை வைத்து கர்த்தர் சொல்கிறாரு. இந்த உலகத்தினுடைய ஜனம் என்னை குறித்து அறிந்து கொள்ளும், நான் ரட்சகர், நான் மீட்பர். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட்டாரு. அதோட லைஃப் முடியல, அந்த ரட்சிப்போடு கூட அவர் விட்டுல. சோத்திரம், ஆமென். அவர் டீல் பண்றாரு. சோத்திரம், ஹல்லேலூயா. அவர் உன்னோடு கூட என்னோடு கூட உடன்படிக்கை செய்து என்னை மீட்டுக் கொள்வதற்காய் அவர் கிரயம் செலுத்தினார். தன்னைத்தானே கிரயமாய் செலுத்தி, தன் சரீரத்தை, தன் இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி, ஆமென், ஹல்லேலூயா, நம்மை அவர் மீட்டு கொண்டார். அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். எனவே தான் அப்பா பிதாவே என்கிற அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோதரம். அதனால அவர் ரட்சகர், அவர் மீட்பர். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, ரட்சகர், அவர் மீட்பர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் ஆபத்தில் நான் சிக்கிக்கொண்டு, ஆண்டவரே இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியலையே என்று நான் கதறின போது அவர் உடனடியாய் வந்து என்னை மீட்டு அதிலிருந்து என்னை பாதுகாத்தார், வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதோடு கூட என்னை விடல, அவர் என்னை கழுவி கொண்டு என்னை தூய்மையாக்கி, ஆமென், பிதாவோடு கூட நான் ஒப்புரவு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதெல்லாம் பார்த்து பிதாவோடு கூட ஒப்புரவு ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கிரியை, அந்த கிரயத்தை அவர் உனக்காய் எனக்காய் செலுத்தி பிதாவோடு கூட என்னை ஒப்புரவாக்கி வைத்தார். அது மீட்பர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இதெல்லாம் யோசிக்கையில் எத்தனை அதிகமாக நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ கர்த்தரை நம்ம துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னான், கர்த்தரை ருசித்து பார், ருசித்து பார், நீ ருசித்து பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாப்பிட்டா தானே தெரியும் என்னன்னு, சாப்பிடலன்னா எப்படி தெரியும்? சோத்திரம், ஆமென். படத்தையே உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி தெரியும்? சோத்திரம், ஆமென். நீ சாப்பிட்டு பார், கர்த்தரை சாப்பிட்டு பார். சிறு பிள்ளைங்க கர்த்தரை சாப்பிட்டு பாருங்க, வாலிப பிள்ளைங்க கர்த்தரை சாப்பிட்டு பாருங்க. அவர் நல்லவர் என்பதை நீ ருசி பார்த்துட்டு சொல்லு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அப்போ அந்த ருசிக்க 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 தான் அது ஆராதனை உயர்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கொடுப்பா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே, ராஜா உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Yes Lord.
துதிப்பே. ஹல்லேலூயா, ஆமென். சோதர வீடுகளில் இருக்கும்போதெல்லாம், பிரயாணங்களில் போகும் வரும்போது வரும்போதெல்லாம் அப்படியே பாடி கர்த்தரை துதிங்க. ஆமென். ஹல்லேலூயா, சோதரம். கர்த்தர் நல்லவர். ஓகே, ஸோ நான் ரட்சகர், நான் மீட்பர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க. அடுத்தது அந்த வசனத்துக்குள்ளே வருவீங்களானா, நான் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிறத மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார். அப்போ பல இடங்களில் கர்த்தர் தன் ஜனத்திற்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அதனுடைய அவுட்புட் வெளியே வரும் பொழுது, அதை காண்கிறதான ஜனங்க ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை விளங்கி கொள்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் கடந்த வாரத்தில் வாசித்தோம் இல்லையா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாரை பற்றி வாசித்தோம்? யோசபாத்தை குறித்து வாசித்தோம் இல்லையா? ஸோ அதில் படிங்க, அந்த 29ஆம் வசனம், 20-29. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. பார்த்தீங்களா? அந்நிய ராஜாக்கள் ஒன்றை கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அது என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? புரியுமா? ஆமென். சோதரம். இந்த ராஜா போய் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினா, இல்லை இந்த 2-3 ராஜாக்கள் ஒன்றா சேர்ந்து இஸ்ரவேலோடு கூட சேர்ந்து கொண்டு யுத்தம் பண்ணாங்க, அதெல்லாம் நார்மல். ஆனால் இங்கே சத்துருக்கள் காது ஒன்று கேட்குது. என்னென்னா, அவர்கள் ஆராதிக்கிற கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்பதை உலகத்து ராஜாக்களாகிய மனுஷன் புரிந்து கொள்ள கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயமானது இஸ்ரவேலுக்கு வருதோ இல்லையோ, யாருக்கு வருது? அடுத்தவனுக்கு வருது, ராஜாக்களுக்கு வருதான். ஆமென். ஸ்தோத்திரம். சில சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கொஞ்ச நேரம் நான் கவனிக்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். அதிலிருந்து பேசும்போது உங்களுக்கு விளங்கி கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. பின்பு ராஜாவாகிய தரியுரு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுந்தது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. தானியேலின் தேவனுக்கு முன்பாக. சோத்திரம். தேவன் இப்போ எப்படி ஆயிட்டாரு? தானியேலின் தேவன். அங்கே யாக்கோபின் வல்லவர், இங்கே யாரு? தானியேலின் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். உங்ககிட்ட பேப்பர் பேனா கொடுத்தா கூட இந்த மாதிரி எழுத மாட்டீங்க. ஒரு அந்நிய தேசத்து ராஜா, பாபிலோனுடைய ராஜா, ஆமென், சிறையாய் பிடித்து வந்திருக்கிறதான யூதர்களிலே ஒருவனாயிருக்கிற தானியேல், அவனுடைய ராஜாவை குறித்து இந்த அந்நிய ராஜா எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது ஒரே ஒரு சம்பவம் தான். ஹலோ, நடந்தது எத்தனை சம்பவம்? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சம்பவம் பண்ணிக்கிறார் ஆண்டவர்? எவ்வளோ சம்பவம் பண்ணிக்கிறாரு. ஆனால் வாயவே திறக்க மாட்டோம். நடந்தது ஒரே சம்பவம் தான். ஆனால் ராஜா நீட்டாக எழுதுறான், தானியேலின் தெய்வம் தான் தெய்வம், அவர் தான் இனிமேல்ட்டு நீ எல்லாம் என்ன பண்ணணும்? வழிபடணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா.
அப்படின்னு சொல்லி நீட்டாக ஒரு அறிக்கையை வெளியிடுகிறான் பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நடந்ததான சம்பவங்க, தானியேலுடைய ஹிஸ்ட்ரி, அங்கே நடந்ததான சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம். ஆமென். கவனிக்கணும் கொஞ்ச நேரம். 3 பவர்ஃபுல் விஷயம். ஆமென். அந்த 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 சம்பவத்துக்குள்ள ஒன்று, மனிதர்கள். யாரு? தானியேல் சிங்ககபிக்கு போவதற்கு காரணமாக இருந்த வெரி பவர்ஃபுல் ஒரு வல்லமை இருக்குமானா என்ன வல்லமை? ஹியூமன் பவர். தானியேலுக்கு விரோதமாய் மனுஷர்கள் என்ன பண்ணாங்களாம்? ஒன்று கூடினார்கள். ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்க இல்லையா? மனுஷனுடைய வல்லமை. சொல்லுங்க, மனுஷனுடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ரொம்ப பயங்கரமானது. அவளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருவனை குற்றப்படுத்தினார்கள். நீங்கள் வாசிக்கணும் 4, 5, 6 வசனம், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சரி, ஓகே. இன்னமும் விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா இவனுங்க என்னென்ன பண்ணுறானுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பவர் என்னது? ஹியூமன் பவர், மனுஷனுடைய வல்லமை. அவள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தான். அவளுக்குள்ள அதிகாரங்கள் இருந்தது. ஸ்தோத்திரம். அவள் எல்லாரும் நல்ல ஒரு பதவியில் இருந்தாங்க. அவள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானியேலுக்கு எதிராக எழும்பினான். அப்போ தானியேலுக்கு எதிராக எழும்பியிருக்கிற பவர் என்னன்னு சொன்னால், ஒன்று மனுஷிய வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷ வல்லமை, மனுஷனுடைய எண்ணம், மனுஷனுடைய கூட்டம் கூடுதல். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் ஒருத்தனை டார்கெட் பண்ணுவான். ஆமென், ஸ்தோத்திரம். இது பயங்கரமான ஒரு பவர். ரெண்டாவது பவர் என்னன்னு சொன்னால், கிங், ராஜாவினுடைய வல்லமை. அது இதை விட அதிகாரமும் எல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். வாசிக்கணும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். 12ஆம் வசனம். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார். ராஜா கிட்ட வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. அதுக்கு ராஜா என்ன பண்ணிடுறாரு? சைன் பண்ணிடுறார். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறான்? 30 நாளைக்கு எந்த தெய்வத்தையும் யாரும் என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. ராஜாவாகிய உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படின்னு சொன்னவொன்னே ராஜாவுக்கும் சந்தோஷமாச்சு. ராஜாவும் சைன் வச்சுட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுக்குள்ளே யார் வந்து சிக்க போகிறா, இதுக்குள்ளே யார் வந்து மாட்ட போகிறான்னுறதெல்லாம் ராஜா யோசிக்கலை. அவருடைய அதிகாரம், அவருடைய பவர். இப்போ தானியேல் தான் அதுக்குள்ளே வந்து சிக்கிறானோன்னா ராஜாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அங்கே தான் அந்த 12ஆம் வசனம் வருது. எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நீங்கள் தாக்கியது பண்ணிட்டீங்க, அது அவ்வளோதான், மாற்றப்படக்கூடாது தானே அப்படின்னா, எஸ், மாற்றப்படக்கூடாது தான். ஆமாம், ஆமாம். அப்போ மனுஷனுடைய வல்லமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சட்டங்கள். ஆமென். நமக்கு எதிராக எழும்புகிறதான சட்டங்கள், ராஜாக்களுடைய வல்லமைகள். ஆமென், ஹல்லேலூயா. கோர்ட்டுடைய வல்லமைகள். ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிறதான அதிகாரத்துடைய வல்லமைகள் ஒரு புறம் தானியேலுக்கு எதிராக செயல்படுது. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு வல்லமை பாருங்க. அது என்னன்னா, அது மனுஷனே இல்லை, அது மிருகம், சிங்கம். ஆமென், ப்ரெடிக்டர். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கெபிக்குள்ளே இருக்கிற சிங்கம். அந்த சிங்கத்துக்கு நீ யாரை போடுற, எதுக்கு போடுறன்றதெல்லாம் அது பார்க்க போகிறது இல்லை.
அதுக்கு உள்ளே வருது எல்லாமே என்னதான்? இறை, அவ்வளோதான். சோத்திரம். அது வேட்டையாடக்கூடியது. நீ மானை போடுறியா, மாட்டை போடுறியா, பன்னியை போடுறியா, மனுஷனை போடுறியான்லாம் அர்த்தம் இல்லை. அது எது உள்ள தொப்புன்னு விழுந்தாலும் பிடிச்சி என்ன பண்ண போகுது? சாப்பிட போகுது. சோத்திரமாமே. ஹல்லேலூயா. அப்போ இந்த வல்லமை பாருங்கள். சோத்திரம். என்ன சொல்லுது? ஒரு முட்டாள்னு சொல்லலாம், ஆனால் அது அறிவுள்ளது தான். சோத்திரமாமே. ஹல்லேலூயா. சிங்கத்தினுடைய வல்லமை தன்னுடைய கெபிக்குள்ளே யார் வரான்ற கவலையே அதுக்கு இல்லவே இல்லை. அது என்ன பண்ணும்? அடிக்கும், அது புசிக்கும். யாரை குறித்தும் அக்கறை இல்லாத, யாரை குறித்தும் கவலைப்படாத, என்ன ஏது என்று விளங்கி கொள்ளாத ஜென்மங்கள், அப்படி வச்சுக்கலாமா? சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. யார் என்ன ஏது, அவனுடைய பின்னணியம் என்ன, எதுக்கு வந்திருக்கிறான், என்ன நடந்தது, உண்மை என்ன, பொய் என்ன, எதையுமே தெரிந்து கொள்ளாத, சோத்திரம். ஆமென். அந்த நிலையில் இருக்கிறதான ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு தானியேல் உத்தமனா, தானியேல் உண்மை உள்ளவனா, தானியேல் வழங்கினானா வழங்கலையா, தானியேலுடைய தெய்வம் யார், அவர் எப்படிப்பட்டவர், எதுக்காக தானியேலை இப்போ கொண்டு வந்து உள்ளே போட்டு இருக்கிறான், இவன் செய்கிறது சரியா தப்பா, எதையும் தீர்மானிக்கக்கூடிய திராணி அற்றவன். சோத்திரம். இப்போ எல்லாருக்கும் நல்லா புரியுது. சிங்கம்னு சொன்னால் புரியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி பார்க்குறோம்ல, சில மனுஷர்கள் அப்படி தானே இருக்கிறாங்க. எதை பற்றியுமே ஒன்றுமே கவலை கிடையாது. போகிற போக்கில் அப்படியே திட்டிட்டு போயினே இருப்பான், போகிற போக்கில் மிரிச்சிட்டு போயிட்டே இருப்பான், போகிற போக்கில் ஒரு வீடியோ எடுத்து போட்டு போயினே இருப்பான். இன்னும் எதுவும் கிடையாது. 4 பேர் அடிச்சான்னா இவனை அடிச்சுட்டு போயினே இருப்பான். ஏன்னா அடிச்சு ரொம்ப நாள் ஆகிருக்கும். அதனால் சரி ஒருத்தனை போட்டு போகலாம் அப்படின்னு இறங்கி நின்று பட்டார்னு ஒன்று போட்டு, என்ன சார் ஆச்சு, அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கலையடா நீ அப்படின்னும். இல்லை சார் ஒருத்தனை அடிச்சே ரொம்ப வருஷம் ஆகி போச்சு, அதனால் அடிக்கலான்னு. அதனால் அப்படிப்பட்டதான ஜென்மங்கள், மிருகங்கள். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மிருகம் பண்ணுகிறதெல்லாம் பார்த்தா நமக்கு நியாயமாகவே தெரியாது. சோத்திரம். இது நியாயமாங்க அப்படின்னு போய் அந்த சிங்கத்துக்கிட்ட போய் நீ பண்ணுறது நியாயமா அப்படின்னா அதுக்கு நியாயம்னாலே என்னானே தெரியாது. அதுக்கிட்ட போயிட்டு நீ நியாயமா, நீ தானியேலை பீர்னியா, நீ ஏன் பீரான்ன, நீ ஏன் கட்ச அப்படின்னு கேட்டுருந்தா, ஏப்பா எனக்கு அதெல்லாம் என்ன பண்ணாது தெரியாதுப்பா. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், நான் செஞ்சேன், அவ்வளோதான். அப்போ இப்படிப்பட்டதான பவர்ஸ். அப்போ 3 விதமான வல்லமைகள் பாருங்கள். ஹல்லேலூயா. சோதரம். அப்போ இப்படிப்பட்டதான இந்த வல்லமைகள். அப்போ மனிதனுடைய கூட்டம் பாருங்கள், அது என்னென்னா கூடுகிறான், நினைத்ததை அவன் நிறைவேற்றுகிறான். ராஜா தன் அதிகாரத்தினாலே சட்டத்தை ஏற்றுகிறான். சிங்கம் ஒன்றுமே அறியாது, அது எதனா ஒன்றுத்தான் பண்ணிட்டு போயிடும். சோத்திரம். இப்படிப்பட்டதான இந்த வல்லமையின் மத்தியில் தான் யார் இருக்கிறா? தானியேல் இருக்கிறா. சோத்திரம். ஆமென். தானியேல் யார்? ஹூ இஸ் டேனியல் அப்படின்னா, சோத்திரம், அவன் யார்? யூதாவிலிருந்து பிடிக்கப்பட்டு வந்ததான ஒருத்தன். இங்கே ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு உத்தியோகத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரணமான மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் 5:13 வாசித்தீங்கன்னா வரும். 5:13 படிங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? எனக்கு முன்னாடி இருந்த ராஜா உன்னை என்ன பண்ணா? யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்தானே, அவங்களிலே நீ ஒருத்தன் தானே. ஆமென். எங்க அவன் போய் ராஜா முன்னாடி நிற்கும் போது அவனுக்கு ஒரு பதவி இருக்குதுங்க. அவன் இருக்கிறான் அங்கே, ஏதோ ஒரு வேலை செஞ்சுன்னு இருப்பான்ல. டேய் நீ இந்த கம்பெனி கிளர்க்கு தானடா, நீ இந்த டிபார்ட்மெண்ட்டு தானான்னு கேட்கல. என்ன தான் சொல்கிறான்? நீ யூதாவிலிருந்து அகதிகளாக உங்களெல்லாம் பிடிச்சின்னு வந்தோமே, அதில் நீ ஒருத்தன் தானே. எனக்கு முன்னாடி இருந்ததான ராஜா சோத்திரம் கொண்டு வந்தார அந்த கேங்கில் தானே நீ இருக்கிற. ஆமென். அப்படி தான் தானியேல் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இந்த வல்லமைகள் எல்லாம் தானியேலை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் சூழ்ந்திருந்தாலும் ஆமென், தானியேல் ஜெயித்தான். போடுவார். அல்லேலூயா.
ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் மேட்ரு. சோத்ரம். அப்போ மனுஷன் கூடுறான், மனுஷன் தீர்மானம் செய்கிறான், அவன் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறான். அதுக்கு சப்போர்ட்டாக சட்டம் ஒழுங்குகள், காவல்துறை, எந்த துறையானா இருக்கட்டும், எல்லாம் அந்த மனுஷர்களுக்கு சாதகமாய் மாறுகிறது. சட்டங்கள் எல்லாம் இதற்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எதையுமே தெரிஞ்சுக்காம ஒன்றுமே இல்லாமல் எவன் வந்தாலும் தூக்கி போட்டு அடிக்கிற சில மிருகங்கள் என்ன பண்ணுது இருக்குது, சிங்கங்கள். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவன் ஏழையா பணக்காரனா அதெல்லாம் இல்லை. சோத்திரம். நீ எனக்கு இவ்வளோ தரியா, 50,000 தரியா, 80,000 தரியா, 1,00,000 தரியா, இந்த காரியத்தை முற்றிடலான்னு சொல்லக்கூடியதான கேடுகட்ட சிங்கங்கள் என்ன பண்ணுது இருக்குது. சோத்திரம். இப்படியெல்லாம் இருக்கையில் இதில் ஜெயித்தது யாரு? தானியேல் ஜெயித்தான். போடு போடு போடு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வல்லமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், எல்லாமே அவனுக்கு சாதகமாய் நடக்கிறது போல காட்சி அளித்தாலும், ஆமென், சோத்திரம். ராஜா வந்து கேட்குறான் 6:26, 6:26, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்பட்டது. தானியேலின் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி என்ன பண்ணணும்? பயப்பட வேண்டும் என்கிறதான ஒரு சட்டத்தை அவன் பிறப்பிக்கிறான். ஏன் இந்த சட்டத்தை பிறப்பிக்க காரணம் என்ன? சோத்திரம். ஆமென். 20ஆம் வசனம் படிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். 16ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். கவனிக்கணும் விசுவாசிங்க எல்லாரும். 16ஆம் வசனம் கவனிக்கணும். ராஜா சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அனுப்புறான்? சிங்கங்களின் கெபிக்கு அனுப்புறான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது நீங்கள் தான் தானியேல். ஆமென். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? விடுதலையாக்குவாராக, தப்புவிப்பாராக அப்படின்ட்டு, போயிட்டு வா மகனே அப்படின்னு உன்னை கீழே அனுப்பிச்சா, நம்ம கீழே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? சோத்திரம். என் ஆண்டவர் யார் தெரியுமா? என்னை எப்படி தப்புவிக்க போகிறார் பாரு. சோத்திரம். இப்படி ஆகும், அப்படி ஆகும். நான் எவ்வளோ உத்தமன் தெரியுமா? நான் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறேன் தெரியுமா? சோதரம். கீழே இருக்கிற ஒரு சிங்கம் கூட என்ன பண்ணாது, தொடாது. ஊன்னு அங்கே நின்று என்ன பண்ணுவோம்? கதை விட்டுட்டு தொப்புன்னு கீழே போன உடனே கையாமுயான்னு ஒரு சவுண்டு கேட்டோம். மரகையா யாருமா பேப்பரில் போடுவோம். இவர் போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக பேசினார், 2 நிமிஷத்தில் ஆளு காலி. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம் பாருங்கள். இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் நடந்தது பாருங்கள். ஒருத்தர் போயிட்டு தண்ணிக்கு முன்னாடி, கடலுக்கு முன்னாடி நின்றுங்கன்னு சும்மா நான் தான் மோசே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குச்செல்லாம் வச்சேனே, இப்போ பாருங்கள் நான் உள்ளே இறங்கி போகிறேன், இந்த 2ஆ பிரிய போகுது பாருன்னு சொல்லி நான் தான் மோசேன்னு சொல்லி பயங்கரமாக எல்லாம் சொல்லி ஜனெல்லாம் கூடி நிற்க, இவர் பாருன்னு தண்ணிக்குள்ளே போய் கும்பெல்லாம் நீட்டினா என்ன நடக்கும்? அதனால் விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்னா, வெயிட் ஃபார் த எண்ட். அந்த முடிவுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. உன்னுடைய ஜெயம் வருது பற்றியா, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்கு முன்னாடியே அதாபுதா இப்படி காக்கம், அப்படி ஆகும், இப்படி ஆகும், ஆண்டவர் உருட்டிடுவார் பெரட்டிடுவார்னா பேசின்னு இருக்காத. அமைதியாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். சிலருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், இதை இப்போ எதுவும் சொல்லாத, இப்போ எதுவும் பேசாத, அமைதியாயிரு, இப்போ இதை வெளியே சொல்லாத, அப்படியெல்லாம் நிறைய விசுவாசிகளுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். இது முடியட்டும், இது ஜெயமாய் மாறட்டும், அந்த ஜெயத்தோடு கூட வந்து என்ன பண்ணு, சாட்சி சொல்லு, இப்போ அமைதியாக இரு அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது தானியேலை உள்ளே இருக்கும் போது ராஜா சொல்கிறான், நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்புவிப்பார் சொன்னால் தானியேல் ஒன்றுமே பேசலை. அவன் அமைதியோடு கூட இருந்தான். ஆமென். அடுத்த நாள் காலையில் ராஜா வந்துட்டு சொல்கிறான்,
ஆமென். தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? 20ஆம் வசனம் என்று தானியேலை கேட்டான். அப்போது தானியேல், ஆமென், போடல இல்லையா? அடுத்த நாள் காலையில் தான் தானியேல் பேசுகிறான். அப்போது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்ட்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளின் வாயை கட்டி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும் பாருங்க, முன்கூட்டியே வானத்துக்கும் பூமிக்கும் ஆடுற ஆட்டம் அல்ல. நீ பொறுமையோடு கூட காத்து கொண்டிருப்பாய். ஆனால் எத்தனை வல்லமைகள் உன்னை சுற்றி செயல்பட்டாலும் அட்லாஸ்ட் கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை வைப்பார். ஆமென். அந்த ஜெயத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அமைதியாக எழுந்து போனான். அதோடு கூட பிள்ளை பால் மறந்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே வந்தா. பிரைஸ் தி லார்ட். ஹவு லாங் இட் டேக்ஸ். ஆமென். நமக்கு அவசரம், அப்படியே துடிப்போம். சோதரம் புள்ள பிறந்த உடனே அடுத்த நாள் தூக்கின்னு எங்கே ஓடினோம்? ஓடின்னு போய் அங்கே அந்த தாத்தா கிட்ட கேட்டு, நீ என்ன சொன்ன? என்ன நான் குடிச்சிட்டு வந்து பேசுகிறேன் தானே சொன்னேன், பெணாத்திரம் தானே சொன்ன நீ என்ன? இந்த குழந்தைய உன் கண்ணில் காட்டுற வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணின்னு இருந்தேன். நல்ல வேளை ஆண்டவர் உனக்கு உயிர் கொடுத்துக்கிறார், பாத்தியா இப்போ அப்படின்னு சொல்லி ஊர்பட்ட பெருமை பேசுவோம். இல்லை, ஷி வெயிட்டட். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ஜெயத்தையும் பாருங்கள், தே வெயிட்டட் அன்டில் தே ரிசீவ் இட். பெற்றுக்கொள்ளுகிற நாள் வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. ஜெயம் வந்தபோது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், ஜெயத்தை சுதந்தரித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம், அவர் யாக்கோபின் வல்லவர், அவர் தானியேலின் தேவன், அவர் உன்னுடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பவர்ஃபுல் வல்லமைங்க உன்னை சுற்றி நிற்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். சரண்டர் ஆகிறத காட்டில வேறு ஒன்றுமே இல்லை. எஸ், ஹல்லேலூயா, ஆமென். அவனுங்க எடுத்த முடிவு எஸ் நடக்குது, அவருடைய தீர்மானம் நடக்குது. நமக்கு எப்படி இருக்கும்? ஏன் ஆண்டவரை என்னை கைவிட்டுட்டீங்க? ஏன் ஆண்டவரை அவனுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கக்கூடாதா? சோதரம், என்னையா அவனுக்கு முன்னாடி தலை குனிய வைக்கிறீர்? என்னையா சிங்க கெபிக்குள்ளே நீர் அனுப்புகிறீர்? அதெல்லாம் மாற்ற உன்னால் முடியாதா? இவ்வளோ காரியங்கள் நமக்குள்ளே வரும். ஆனால் தானியேல் ஒன்றுமே பண்ணல. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதிகாலையில் ராஜா வந்தபோது உள்ளேருந்து ஒரு குரல் வந்தது. ஆமென், ராஜாவே நீர் வாழ்க, எஸ், நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ஆமென். அந்த தெய்வன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பாதுகாக்கிறவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், ஜெயத்தை உன்னுடைய கையில் தருகிற அற்புதமான தேவன் அவர், யாக்கோபின் வல்லவர். சொல்லுங்கள். இந்த செய்தியை நான் அடுத்த வாரத்தில் முடிப்பேன். ஆமென். ஏன்னா அடுத்த 4th சண்டேயில் இந்த செய்தியை நான் முடிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதில் அடுத்த விஷயங்களை நம்ம உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இன்றைக்கி நான் சொல்லுகிறது, யாக்கோபின் வல்லவர், அவர் தானியேலின் ராஜா, அவர் செய்த செயலினாலே எல்லா ஜனங்களும் ஒன்றை அறிந்து கொண்டாங்க. என்னன்னா, இவர் வல்லமையுள்ளதான தேவன், இஸ்ரவேலின் தேவன் வல்லமை உள்ளவர், அவருடைய மகத்துவம் எங்கும் பரவினது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா எழுதும் போது என்ன எழுதுறானா, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவர் கர்த்தத்துவம் முடிவு வரையும் நிற்கும். என்ன மாதிரி வார்த்தைங்க பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தைகளை உச்சரிங்க, இந்த வார்த்தைகளை உங்களோட கண்கள் பார்க்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஜெயத்தை உன் கையில் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நம்ம அற்பமானவர்களாக இருக்கலாம். யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்ததில் ஒருத்தன் தானே நீ? அப்படி தான் ராஜா கேட்குறாரு. நம்முடைய உத்தியோகம் அற்பமானதாக இருக்கலாம், நம்முடைய வருமானம் அற்பமானதாக இருக்கலாம். எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும் போது நம்மை பார்த்து அவங்க கேட்குற கேள்விங்க ஒருவேளை அற்பமாக நமக்கு இருக்கலாம். சோத்திரம், பயப்படாத, இருதயம் கலங்காத, கண்ணீர் விடாத. அது உண்மைதானே, நான் சிறியவன் தான், நான் அற்பமானவன் தான், நான் தானியேல் தான், நான் யூதாவிலிருந்து பிடிக்கப்பட்டு வந்ததில் ஒருத்தன் தான் நான். எஸ், நீ சொல்கிறது உண்மைதான். ஆனால் என் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லவர், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர். ஹல்லேலூயா,
ஆமாம், ஸ்தோத்திரம். நாட்கள் வரும், அவர் யார் என்பதை விளங்க செய்வார். நான் யார் என்பதை விளங்க செய்வார். அவருடைய வல்லமை விளங்கும். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பயம் தேசத்துக்குள்ளே உண்டாகும். எனவே இன்றைக்கு நீ ஒருவேளை தோற்றது போல இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பெரிய பெரிய வல்லமைகளுக்கு முன்னாடி நின்று ஒன்றும் செய்ய முடியலையேன்னு சொல்லி நீ மனம் தளர்ந்துடாத. ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இது என்னுடைய யுத்தம். ஆமென். நான் செய்கிற செயலினாலே அடுத்தவர்கள் நான் யார் என்பதை விளங்கி கொள்வாங்க. அதற்கு நீ எனக்கு இடம் கொடுன்றார் கர்த்தர். நீ கொஞ்சம் இடம் கொடு, ஸ்தோத்திரம். நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ கொஞ்சம் விட்டு கொடு, ஸ்தோத்திரம். நீ இடம் கொடுத்தினா நான் யார் என்பதை தேசங்களுக்கு நான் நிரூபிப்பேன், உன் சத்துருக்களுக்கு நான் நிரூபிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தினா போதும், நான் யார் என்பதை உன்னுடைய சத்துரு விளங்கி கொள்ள நான் உதவி செய்வேன். எனவே இந்த காலையில் ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போகிறதான பாதைகள் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். யோபு சொன்னார் இல்லையா, நான் போகும் வழி அவர் அறிவார். ஹல்லேலூயா. சுத்த பொன்னாக விளங்குவேன் நான். ஆமென், ஹல்லேலூயா. எனவே பயப்படாத, நீ கலக்கமடையாத, ஸ்தோத்திரம், சோர்ந்துடாத. காரியம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், என்னை கொண்டு போய் இனி உள்ளே போட்டுட்டாங்க, அவ்வளோதான் என்று நினைக்காதீங்க. அங்கேருந்து மேலே எழும்பி வர கர்த்தர் உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தளர்ந்து போகாத. உங்களுடைய கரங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். உன் முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை தருகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று அப்படியே கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேயா. நீர் யாக்கோபின் வல்லவர், நீர் தானியேலின் தேவன். வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு கூட இருந்து நீ செய்கிற காரியங்கள் பெரியவைகளாக இருக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, அதை என் கண்கள் காண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஜெயத்தை நான் காண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள போகிறது ஸ்தோத்திரம், உம்முடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் காத்திருக்கிறேன்ப்பா, நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்காய் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பராக்கிரம கரம் எனக்காய் செயல்படுவதற்காய் காத்திருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேயா. இந்த சிங்கங்களின் கெபியிலிருந்து வெளியே வருகிற நாளுக்காய் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருள்கள் அகன்று போகும், வெளிச்சம் உதிக்கும். அதிகாலை ஒன்று உண்டு, அந்த வெளிச்சம் உதிக்கையில் கர்த்தர் யார் என்பதை நீ நிரூபிப்பீர் ஆண்டவரே. ராக்காலங்கள் மாறும், என்னுடைய இருள் மாறும், என் துக்கம் மாறும், என் கண்ணீர்கள் மாறும், என் வேதனைகள் மாறும் ஆண்டவரே. நீர் என்னை மறக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. நீர் எபினேசர் ஆண்டவரே, நீர் எபினேசர், யாக்கோபின் சர்வ வல்லவர் நீர். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நல்ல பிதாவே, உமக்கு மகிமையப்பா. இந்த நல்ல ஆராதனைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். பாடல்கள் பாடி உம்மை துதிக்க நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த சந்தர்ப்பத்துக்காய் ஸ்தோத்திரம். உமக்கென்று கொடுக்க நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் வர முடியாமல், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைப்பட்டு இருக்கிற மற்ற எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். வருகிற வாரங்களில் அவர்கள் எல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. ஆமென். இப்போது இங்கே இருக்கிற எல்லார் மீதும் உம்முடைய கிருபை இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயத்துக்காய் காத்திருக்கிறோம். அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம், உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். வருகிற வாரங்களிலே செய்கிற வேலைகளிலெல்லாம், எங்கள் போக்குவரத்திலெல்லாம் கர்த்தனை துணையாக இருப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவீராக. உமக்கு எல்லா துதி கன மகிமை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருத்தரை வாழ்த்தி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.